ஓம் நம சிவாயம் வாழ்க சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அஷ்யஸ்தாயா அஸ்ட்ரோ ஸ்போர்ட்ஸ் ப்ரிடிக்ஷன்ஸ். ஸோ இந்த மேட்ச் இங்கிலாந்து வர்சஸ் இந்தியா செகண்ட் டெஸ்ட் மேட்ச். போன டெஸ்ட் மேட்ச் நம்மளால் போட முடியல. சிறு வேலைகள் கொஞ்சம் ஜாஸ்தியானதுனால நம்மளால் எடுக்க முடியாமல் போயிடுச்சு, போட முடியாமல் சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கான ப்ரிடிக்ஷன்ஸ், அதாவது நாளைக்கு நடக்கக்கூடிய இந்தியா வர்சஸ் இங்கிலாண்டோடைய செகண்ட் டெஸ்ட் மேட்சோடைய ப்ரிடிக்ஷன்ஸ் ஜோதிட கணிப்பு ரீதியாக பார்க்கலாங்க. இந்த மேட்ச் அப்படிங்கிறது எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் ஒய்எஸ் ராஜசேகர ரெட்டி கிரிக்கெட் ஸ்டேடியம். ஸோ இங்கே தான் இந்த மேட்சுங்கிறது நடக்குது. ஏறக்குறைய சுவாதி நட்சத்திரத்தில் மீன லக்னத்தில் இந்த மேட்சுங்கிறது ஆரம்பிக்குது. ஸோ ஜோதிட கணிப்பு ரீதியாக ரோஹித் சர்மா அண்ட் பென் ஸ்டோக்ஸ் இவங்க கேப்டனாக இருந்தால் யாருக்கு வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. அதே மாதிரி ட்ரீம் டீம் நல்லா விளையாடக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் யார், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 6 ஜோதிட கணிப்பு ரீதியான வரக்கூடிய 6 என்ன சொல்லுது அப்படிங்கிறத பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா, ட்ரீம் டீம் யாருக்கெல்லாம் வந்து ஒரு ட்ரீம் டீமில் வரதுக்கான அமைப்பு இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜே பிராஸ்டோ, ரோஹித் சர்மா, பென் ஸ்டோக்ஸ், எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், ரவிச்சந்திரன் அஸ்வின், ஜாஸ்பிரிட் பும்ரா, ஜே ரூட், குல்தீப் யாதவ், அக்சர் பட்டேல், டி ஹார்ட்லே, முகமது சிராஜ். ஸோ இந்த ஒரு 11 பேருக்கு ட்ரீம் டீம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த 11 பேரில் யார் கேப்டன் வைஸ் கேப்டன் ரேஞ்சுக்கு வரதுக்கான அமைப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரவிச்சந்திரன் அஸ்வின், பென் ஸ்டோக்ஸ், குல்தீப் யாதவ் அண்ட் முகமது சிராஜ். ஸோ இந்த ஒரு 4 பேருக்கு ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ரேஞ்சுக்கு வரதுக்கான அமைப்பு இருக்குது. ஸோ இவங்க இல்லாமல் திடீர்னு ஏதாவது சேஞ்ச் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் யாருக்கு ஆப்ஷனலாக ஓரளவுக்கு நல்லா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஓ பாப்பி, ஸ்ரீகர் பரத், இஜட் க்ரௌலே, பி ஃபோக்கஸ். ஸோ இந்த ஒரு 4 பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷனலாக ஓரளவுக்கு நல்லா இருக்குது. சரிங்களா? ஸோ வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேட்ச் வந்து ஏறக்குறைய ஒன் சைடாக இந்திய அணி வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? ஸோ நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ் பிரகாரம் அப்படி தான் வந்திருக்கு. ஸோ 6 ஜோதிட கணிப்பு ரீதியாக வரக்கூடிய 6 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மேட்ச் ஏறக்குறைய ஒரு லோ ஸ்கோரிங் கேமாக இருக்கும் அப்படின்ற அளவுக்கு வந்திருக்கு. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அண்ட் ஸ்பின்னர்ஸ் இவங்களுடைய டாமினேட் மேட்சாக இருக்கும் அப்படின்ற அளவுக்கு வந்திருக்குங்க. மூணாவது வந்து பார்த்திங்கன்னா, ஒன் இங்கிலாந்து பேட்ஸ்மேன் கெட் செஞ்சுரி. ஸோ கண்டிப்பாக ஒரு இங்கிலாந்து பேட்ஸ்மேன் வந்து ஒரு செஞ்சுரி அடிக்கக்கூடிய அளவுக்கு அமைப்பு இருக்குது. அதாவது தோக்கிற நிலைமையிலிருந்து ஒரு கொஞ்சம் போராடி வந்து செஞ்சுரி அடிக்கிற அளவுக்கு அமைப்பு இருக்குது. அந்த மாதிரி நமக்கு ப்ரெடிக்ஷன்ஸ் வந்திருக்கு 6 நாலாவது பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா, ஒன் இந்தியன் ஸ்பின்னர், அதாவது ஒரு ஸ்பின்னர் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு இந்தியன் இருக்கக்கூடிய ஸ்பின்னர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 7+ விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, மோஸ்ட் கேச்சஸ் மிஸ்ஸிங், அதாவது இந்த மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமான கேச்சஸும் அதிகமாக பிடிப்பாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய கேச்சஸ் வந்து மிஸ் பண்ணக்கூடியது, அது இங்கிலாண்டாக இருக்கலாம் இல்லை இந்தியாவாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் நிறைய கேச்சஸ் மிஸ் பண்ணக்கூடிய ஓரளவுக்கு அமைப்பு இருக்குது. அந்த மாதிரி வந்திருக்கு. அடுத்ததாக வந்து 6வது விஷயம் பார்த்திங்க அப்படின்னா, இந்த மேட்சை ஒன் சைடாக இந்தியா வின் பண்ணும் அப்படின்ற அளவுக்கு வந்திருக்கு. சரிங்களா? பட் வந்து பென் ஸ்டோக்ஸ்க்கும் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. கேப்டன் ரீதியாக பார்க்கும்பொழுது ஒரு வேளை ஈடு கூட கொடுக்கலாம். ஆனால் நமக்கு 6 அப்படிங்கிறது ப்ரிடிக்ஷன்ஸ் முறை வேறு. அந்த ப்ரிடிக்ஷன்ஸ் ரீதியாக பார்க்கும்பொழுது இந்தியா அணி ஒன் சைடாக வின் பண்ணும் அப்படின்ற அளவுக்கு வந்திருக்குங்க. சரிங்களா? ஸோ இதுதான் நம்மளுடைய ப்ரிடிக்ஷன்ஸ். நம்மளால் ஃபஸ்ட்டு டெஸ்ட் மேட்ச் போட முடியல. கண்டிப்பாக அடுத்தடுத்த டெஸ்ட் மேட்ச் கண்டிப்பாக நம்ம இது யூடியூப் சேனலில் போடுவோம். அதே மாதிரி டெலிகிராம் சேனலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த இன்டர்நேஷ்னல் T20 லீக், சவுத் ஆஃப்ரிக்கா T20 லீக், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடிய பாகிஸ்தான் ப்ரீமியர் லீக், அதுக்கப்புறம் தி 100, அப்புறம் உமன்ஸ் ப்ரீமியர் லீக், இதெல்லாமே வந்து நம்ம ப்ரிடிக்ஷன்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம் நம்ம டெலிகிராம் சேனலில். யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ சரிங்களா, நம்ம டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுப்பேன். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலோட மெயின் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது நண்பர்களே. கண்டிப்பாக வேணுங்கிற நண்பர்கள், இந்த ட்ரேடிங் பண்ணக்கூடிய நண்பர்கள் நம்ம சேனலில் வந்து உள்ள டெலிகிராமில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி நண்பர்களே, வணக்கம்.